எப்படி இருக்கீங்க? கனடாவில் எப்போதும் கூட்டமாக இருக்கிற டவுன் டவுனுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ மேஜரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு வேளை பார்க்கிங் கிடைச்சாலுமே வந்து பார்க்கிங் காஸ்ட் பர் ஹவருக்கு வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்க்கிங் ஸ்பாட்டை வந்து புக் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து நாங்கள் ஆப்பில் தான் பண்ணியிருந்தோம். ஸ்பாட் யூரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. எந்த ஏரியாவுக்கு வேணும்னாலும் வந்து நீங்கள் இந்த ஆப் மூலியமாக பார்க்கிங் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ப்ரைஸுமே வந்து எங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வந்து நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கே வந்து $10 தான் வந்து அன்றைக்கி நாங்கள் பே பண்ணியிருந்தோம் பார்க்கிங்க்கு. டொரண்டோக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து ரிப்பிள்ஸ் அக்வாரியம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ஷார்ட்ஸ்லலாம் சொல்லியிருப்பேன். டொரண்டோ லைப்ரரி கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ரிப்பிள்ஸ் அக்வாரியத்துக்கு வந்து எங்களுக்கு பாஸ் கிடச்சிச்சு. இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து $50. எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து வந்து $100 வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து $15. ஸோ மொத்தமாக வந்து $115. இதுவும் இல்லாமல் டேக்ஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு $150 வந்திருக்கும். இந்த லைப்ரரி பாஸ் இருந்ததுனால வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. இந்த அக்வாரியம்குள்ளே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வச்சுருக்கிற டேங்க்கெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்தளவுக்கு வந்து க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு. தண்ணி பார்க்கவே வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த அனிமேஷன் மூவியில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இந்தளவுக்கு வந்து ஃபிஷ்ஷோட வெரைட்டி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சென்னையில் இருக்கிற மெரைன் கிங்டம்க்கு வந்து நான் ஒரு தடவை போயிருக்கேன். அதை பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து அதை தாண்டி வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃப்ரைடே புக் பண்ணியிருந்தோம். ஒர்க்கிங் டேவாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து ஃப்ரைடே புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இந்த டேங்க் வந்து பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. உள்ளே வந்து செடியெல்லாம் இருக்கிறதுனால ஃபிஷ் வந்து அதில் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு போகிறத வந்து பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபிஷ் டேங்க்கையும் வந்து நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபிஷ் டேங்க்லாம் வந்து அந்தளவுக்கு உயரமாக இருந்துச்சு. ஒரு ஃபிஷ் டேங்க்கிட்டேயும் வந்து அந்த ஃபிஷ்ஷோட நேமு, எதனால் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்பிளேயில் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்பின் ஆக்டிவிட்டீஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை ஸ்பின் பண்ணும்போது வந்து அப்படியே அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து ஒரு அனிமேட்டட் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வர்ணிகாலாம் வந்து இதை வச்சு தான் வந்து ஜாலியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தா. அடுத்தது கிராபை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் பார்க்க போகிற இந்த அண்டர் வாட்டர் டனல் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த மூவிங் வாக்வேயில் வந்து நம்ம போய் நின்றா போதும், ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே அண்டர் வாட்டர் டனல்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகிட்ருப்போம். நம்ம தலைக்கு மேலே வந்து ஃபிஷ் டேங்க்கு, ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கவே வந்து வேறு லெவலாக இருக்கும். நிறைய ஸ்ட்ரிங்ரே, பெரிய ஃபிஷ்லாம் வந்து இந்த டனல்குள்ளே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த டனல்குள்ளே வந்து நடந்தும் போகலாம். ஆனால் இந்த வாக்வேயில் போனால் தான் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அது பொறுமையாக போகிறதுனால வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த வாக்வே இருக்கும். அப்படியே வந்து நம்ம நின்றா போதும், அதுவே மூவ் ஆகிட்ருக்கோம். நாங்கள் வேறு வந்து தெரியாமல் ஸ்டாலர் எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த கூட்டத்தில் வந்து இந்த ஸ்டாலர் எடுத்துகிட்டு போகிறதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டாலர் இருக்கிறதுனால வந்து டேங்க்கெல்லாம் கிட்டக்க போய் பார்க்கவே முடியல. அப்படியே பார்ட் பை பார்ட்டாக வந்து நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மூவிங் வாக்வே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்துச்சு. இதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ வாட்டர்லாம் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் வந்து வர்ணிகாவை விளையாட வச்சதுக்கப்புறம் அடுத்தது பார்க்க வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மீனோட நேச்சரே வந்து நம்ம கை வச்சா ஷாக் அடிக்கும் போல். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. அங்கங்கே கிட்ஸையுமே வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக நிறைய ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பின் வீல்னு சொல்லிட்டு வந்து கிட்ஸ் என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும், இந்த டேங்க்கெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு மினி செட்டப்பே வச்சுருந்தாங்க. எப்படி வாட்டரை வந்து அந்த டேங்க்குள்ளே ஃபில் பண்ணுறாங்க, அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருந்துச்சு. அங்கேயுமே வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டத்துக்கிட்ட வந்து நிறைய ஸ்பின்வில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கும்போதே வந்து செம ஃபன்னாக இருந்துச்சு. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது வந்து சுனாமி எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுவுமே வச்சுருந்தாங்க. இவ்வளோ ஃபிஷ்ஷை நம்ம பார்த்துட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிஷ்ஷை ஆச்சு தொடணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குல்ல. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்து எக்ஸிட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிங்ரே ஃபிஷ்ஷெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வேணும்னா வந்து அதை தொட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வெளியே வந்து கொஞ்சம் கடலாக வச்சுருந்தாங்க, ரிப்பிள்ஸ் அக்வாரியத்துக்கு வந்து ரிலேட்டடான திங்ஸ்லாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.